அன்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது என்னன்னாக்கா, தன்னைத்தானே கட்டிக்கொள்ளும் உடற்கட்டு. அதாவது இந்த பூஜை முறையெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு இந்த உடற்கட்டு அப்படின்றத நிச்சயமாக அவசியமாக தேவையான ஒன்று. அந்த உடற்கட்டு நம்ம எப்படி கட்டலாம், அதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? தயவு செஞ்சு வீடியோ முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு முழுசாக புரியும். அதாவது நீங்கள் எந்த ஒரு பூஜை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, வசிய பூஜை ஆரம்பிக்கிறீங்க, இல்லை மாரண பூஜை ஆரம்பிக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு கட்டு கழிக்கிறீங்க, அப்படி இல்லைனாக்கா இந்த சூனியம் பில்லி அதையெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா கூட உங்களுக்கு உடற்கட்டுன்றது உங்களோட பாதுகாப்புக்காக தேவை. சரிங்களா? அப்படி இல்லை நீங்கள் ஒரு பரிகாரம் பண்ணுறீங்க, அதுக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு தேவை. உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லை நீங்கள் வேறு யாருக்காச்சும் பண்ணணுன்னாலும் சரி, உங்களுக்கு இந்த உடற்கட்டு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னாக்கா, ஏதாச்சும் ஒரு வெள்ளிக்கிழமையில், சரிங்களா, ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு நாளைக்கு 108 வீதம் 11 நாள் ஜபம் பண்ணணும். சரிங்களா? அந்த 11 நாள் ஜபம் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த கட்டுன்றது தானாக விழுந்துடும். நான் ஒரு தடவை இந்த மந்திரத்தை ஜபிக்கிறேன் பாருங்கள். அறிவோம் உள்ளங்கால் பிடித்து உச்சியரு தியாகிய ஆகாசவாணி பூமி தேவியறிய பிரம்மா விஷ்ணு ருத்ரராகிய மும்மூர்த்திகளுமாறிய என்னை காக்க சிவா. இதையை 108 முறை நீங்கள் சொல்லணும். சரிங்களா? ஒரு நாளைக்கு 108 வீதம் 11 நாளைக்கு சொல்லணும். இப்போ இந்த 11 நாள் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த உடற்கட்டு அப்படின்றது தானாக விழுந்துடும். நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் உங்களோட உடல்நிலை எதுவும் பாதிப்பு அடையாது. ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த செய்வினை கோளாறுங்கள் அதெல்லாம் நீங்கள் நீக்கிறீங்கனாக்கா உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. நீங்கள் தைரியமாக செய்யலாம். புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் உங்களுக்கு அந்த எதிர்வினைன்றது ஒன்று வராது. எல்லாமே அந்த நேர்மறையாக தான் நடக்குமே தவிர்த்து உங்களுக்கு எதிராக எதுவும் நடக்காது. அதுக்கு தான் இந்த உடல் கட்டு அப்படின்ற ஒன்று நம்ம போடுறோம். இதை செய்ய வேண்டிய நாள் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அகல் விளக்கில், அதாவது சுத்தமான அகல் விளக்கு புதுசாக இருக்கணும். அந்த அகல் விளக்கில் நீங்கள் நெய் தீபம் போட்டுக்குன்னு நீங்கள் இந்த உடல் கட்டு மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கலாம். நான் அடுத்த வீடியோவில் திசை கட்டு மந்திரத்தை சொல்கிறேன். அது எப்படி பண்ணணும், அது உண்டான பயன்கள் என்ன, அதையும் நான் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுக்குறேன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேலும் இது போன்ற வசிய சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கோ இல்லை உங்களோட பிரச்சனைகளுக்கோ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.